விருச்சிக ராசிக்கு யோகம் வருவதற்கான அறிகுறி என்ன? விருச்சிக ராசிக்கு முதல்ல யோகம்னு ஒன்று உண்டா? அப்படி தானே கேட்குறீங்க? எல்லாருக்கும் யோகம் உண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் அறிகுறியே தூக்கம். இதுதான் வேண்டும் என்று அடம் பிடிப்பதற்கும் இதுவே போதும் என்று நினைப்பதற்கும் இடைப்பட்டது தான் வாழ்க்கை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தான். உண்மை தானே? லைக் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்றைக்காச்சும் அசந்து தூங்குறீங்கன்னா அதுக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். ஒரு நல்ல விஷயத்தை சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம். முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு தூக்கம் சொல்லுவோம்ல, இப்போ நான் தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு. அந்த தூக்கத்தினால் பேட் வைப்பெல்லாம் நீக்கி புது வைப்பெல்லாம் உள்ளே வரும். இந்த கேது ராகு உங்களுக்கு உச்சம் விருச்சகத்தில், சந்திரன் நீசம். அப்போ சந்திரன் நீசத்தில் இருக்கும்போது நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணுறீங்க. இது ரொம்ப சக்ஸஸ் ஆகணும் சார், இது கனவு சார், என் உயிர் சார். அதுக்கான ஒரு முயற்சி, ஒரு படிப்பாக இருக்கட்டும், எக்ஸாமாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், இல்லைனா உங்கள் திறமையை காட்டக்கூடிய ஒரு மேடையாக இருக்கட்டும். இந்த நேரத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்றைக்கு தவற விடுறீங்களோ, அந்த நாளில் நீங்கள் என்றைக்கு தூங்குறீங்களோ, என்றைக்கு அந்த நாளில் வேறு ஒரு வேலை வந்துடுறதோ அன்றைக்கி தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் இன்டர்வியூவை தவற விடுறான், ஒரு மனுஷன் மேடைக்கு போகக்கூடியவன் போகாமல் நின்றுடுறான். இது யோகம் சொல்கிறீங்களே, எனக்கு புரியலையே. இதுதான் உண்மை. நீங்கள் இன்டர்வியூவை தவற விட்டுருப்பீங்க, ஆனால் என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்று தூங்கியிருப்பீங்க, இல்லை வேறு ஒரு வேலையில் ஈடுபட்டிருப்பீங்க. அந்த வேறு ஒரு வேலையில் ஈடுபடக்கூடிய காலம் உங்களுக்கு உதவி பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் யாருக்கோ பண்ண அந்த உதவி இந்த இன்டர்வியூ போய் கிடைக்கக்கூடிய வேலையை விட இவனால் இன்டர்வியூ போகாமல் இருந்தீங்க பாருங்கள், அந்த லாபம் தான் அதிகம். அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கலைன்னா முதல்ல விருச்சிக ராசிக்காரவங்க வருந்தக்கூடாது. இதில் தெரிஞ்சுக்கணும், நான் ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டேங்க. நீங்கள் வாய்ப்பை இழக்கவே இல்லை, எந்த வாய்ப்பையும் இழக்கலை. உனக்கான வாய்ப்பு இன்னொரு இடத்துல துவக்கும். இது காலம் முடிவு செய்யும். அதே இந்த யோகம் இல்லாமல் போவதற்கு காரணம் என்னென்னா, என்றைக்கு நான் சொன்னதை மாறி நான் ஒரு வாய்ப்பை இழந்துட்டேன்னு தாடி வச்சுட்டு அலையிறதோ, நொந்து நூலாகிறதோ, எதுவுமே இல்லைடா அப்படின்னு நினைக்கிறதோ, ஜென்மத்துக்கு அப்புறம் திருப்பி யோகம் வராது. இன்னையிலிருந்து தெரிஞ்சுக்கணும், விருச்சிக ராசிக்காரர்களே, சோம்பேறிகளுக்கு சோதனைகளே சொந்தம். உத்வேகத்துடனும் உற்சாகத்துடனும் உண்மையுடனும் உழைப்பவர்களுக்கு இந்த உலகமே சொந்தம். ஆமாங்க, இந்த உலகம் உங்களுக்கு தானே சொந்தம். ஏன்னா நீங்கள் தான் எப்போவுமே உற்சாகமாக இருப்பீங்க, உத்வேகத்துடன் இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட ஒரு சாதாரண வேலையை கொடுத்தா கூட அதை வித்தியாசமான முறையில் செஞ்சு காமிப்பீங்க. கடவுள் கொடுத்த வாய்ப்பு ஒன்று தவற விடும்போது அங்கே ஒரு யோகம் ஆரம்பிக்குது. இன்னிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும் விருச்சிக ராசிக்காரங்க, ஒரு விஷயம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா கப்பல் கவுந்த மாதிரி உட்காரக்கூடாது. படம் ஃப்ளாப்பே ஆனாலும் நம்ம முயற்சி போட்டோமா அதை தான் பார்க்கணும். கால கணக்கு மட்டும் கவனமாக பார்த்து கொண்டே இருக்கணும் விருச்சிக ராசிக்காரவங்க. அதனால் ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகுதா, நல்லது. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு யோகம் எப்படி காட்டும் அப்படின்னா, பக்கத்தில் உள்ளவங்களால் நமக்கு யோகம் கிடைக்கும். யாரையும் சிறு துரும்பாக நினச்சி பார்த்துடாதீங்க. இவங்க என்ன நமக்கு பண்ண போகிறாங்க, இப்போ இவன் என்ன செய்ய போகிறான், அவனால் ஒரு நல்லது நமக்கு கிடைக்கும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் சில வார்த்தைகள் உண்டு. பிடிக்காத வேலைகளை ஒரு 5 நிமிஷம் செஞ்சு பாருங்களேன், உங்கள் மைண்ட் டைவர்ட் ஆகிடும். உங்களுக்கு யோகம் ஆரம்பிக்கும், பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இதெல்லாம் தான் உங்களுக்கான நல்ல நேரம். வெறுக்கக்கூடிய விஷயங்கள் கூட வெற்றியாக மாறும். ஒரு காலகட்டத்தில் ஒருத்தவங்களை வெறுத்துருவோம், அவங்கள வெறுத்த நாள்லேருந்து நமக்கு நல்லது நடக்கும். ஒரு வெறுப்பு கூட விருச்சிகத்துக்கு வெற்றியாக உண்டாகும். அதனால தான் சொல்கிறேன், விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு எந்த இடத்துல நல்லது ஆரம்பிக்குதுன்றதை விட எந்த இடத்துலையும் ஆரம்பிக்குன்றது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்லது என்றைக்குமே நடக்கும். லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். விருச்சிக ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு, எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த யோகம் எப்படி வரும்னு முழுமையாக பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக செய்திகளை சொல்கிறேன். ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால், தொழில் மாற்றம், இடம் மாற்றம் ஏற்படும். அது நீங்கள் எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க. எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம். அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது ஒரு ஜோசியர்கிட்ட அந்த தசாபுத்தி அடிப்படையில் தெளிவாக கேட்டுக்குங்க. தெளிவாக கேட்டுக்கிட்டு அது இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். நல்லா கவனிங்க, உங்களுக்கு யோகம் எப்படி வரும்? இடம் மாற்றம் வரும், தொழில் மாற்றம் வரும். அது வர்றதை தவிர்க்கக்கூடாது. ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம், இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா, இந்த கேள்வியை கேட்டுக்குங்க. அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க. அது உங்களுக்கான முதல் அறிகுறி. ரெண்டாவது, உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும். தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும். எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் அதை செய்யணும். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம். கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம், அதில் பிரபலமாயிடுவாங்க.
அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும். நல்லது பண்ணுறோமோ இல்லையோ, எது பண்ணாலும் பிரபலமாக ஆகணும், யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும். அதுவாக நமக்கு கிடைக்கும்போது லாபத்தை கொடுக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம். கண்ணனா என்ன? மனக்கண்ணை திறந்து பார்க்கணும். நம்ம தான் கண்ணை திறந்துருக்குமே அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. ஒருத்தரை பார்த்த உடனே நம்பாதீங்க, பழகுங்க. பழகி பாருங்கள். கல்யாணம் ஆகிறவங்களா இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், யாராகனா இருக்கட்டும், பழகி பார்த்தா தான் முடிவு. மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னு தெரியும். கடவுள் இதை தான் விரும்புகிறாரு. நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் நமக்கு யோகம் வரும். அதே மாதிரி கமிட்மெண்ட் ஆகுங்க. ஒரு நாளைக்கு காலையில் எழுஞ்சிக்கிறோம், காலாண்டரை கிழிக்கிறோம், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், 7ஆம் தேதி இன்றைக்கி, 8ஆம் தேதி இன்றைக்கின்னு நினைக்காதீங்க. இந்த தேதிக்கு இதெல்லாம் செய்யணும். பிஸியாக இருக்கணும். வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது. அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம். வீட்டில் பார்த்துருக்கீங்களா? எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க, எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்தை வாங்கன்னுவாங்க. எனக்கு வேலை நிறைய இருக்குதுடா அப்படின்வாங்க. எனக்கு அப்போ புரியாது, அம்மாவுக்கு என்ன வேலை இருக்குது, சும்மாவே அம்மா உட்காந்துட்ருக்காங்க, வேலை இருக்குன்றாங்க அப்படிலாம் நினைப்போம். ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்துச்சி வீட்டை க்ளீன் பண்ணிவிட்டு, கோலம் போட்டு, எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, சமைச்சிட்டு, நம்ம எழுந்த அப்புறம் நமக்கு எல்லாம் காஃபி போட்டு கொடுத்து, அவங்க குளிச்சுட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி, எண்ணெய் அமுச்சு விட்டு, குழந்தைங்கள அமுச்சு விட்டு, அவங்க வேலைக்கு கிளம்பி போயிட்டு, அவங்க திரும்ப ஈவினிங் வந்து திரும்ப வந்து வீட்டை துலக்கி, பாத்திரத்தை துலக்கி, சமையல் பண்ணி, அதுக்கிடையில் துணி துவைச்சி, துணியை காய போட்டு, இவ்வளோ விஷயம் நடக்குது ஒரு நாளைக்கு. நம்ம அவங்களே சும்மா இருக்குன்னு சொல்கிறோம். உண்மைதானே பெண்கள்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ வேலை இருக்குன்னு. அப்போது ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பிஸி ஷெடியூல்டு. இன்னொன்று யோசிக்கவே தோணலை. இன்றைக்கி ஏன் நம்ம நிறைய யோசிக்கிறோம்னா, ஒரு சோஃபா இருக்குது, என்ன அப்புறமா பார்த்துப்போம், செல்ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனாலே என்ன ஆகுதுன்னா, மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாதனால நாள் வீணாக போகுது, நேரம் வீணாக போகுது, நம்மளே நமக்கு பிடிக்காமல் போகுது. வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதே ஆண்களுக்கும் நான் அதை தான் சொல்கிறேன். ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஒரு பெத்த தாய் கமிட்மெண்ட்டில் எப்படி இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள். இன்றைக்கி ஐடிலாம் இருக்கிறவங்க பாருங்கள், அங்கே போய் வேலை பார்த்துட்டு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி வீட்டுக்கு வந்து வீட்லேயும் வேலை பார்த்துட்டு திரும்ப தூங்கி ஏஞ்சின மறுநாள் காலையில் வேலை செஞ்சு திரும்ப ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. கமிட்மெண்ட். அப்போ கமிட்மெண்ட்ன்றது அவசியம். இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது, எல்லாருமே யோகம் உள்ளவங்க. அவங்க வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னிலிருந்து என்ன பண்ணணும், இன்றைக்கி யாரை சந்திக்கணும், என்னென்ன பண்ணணும், 10 ரூபா எப்படி சேமிக்கணும், 10 ரூபா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படின்றத இன்னிலிருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க. இன்னிலிருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.